ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் அண்ட் நைட் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து காலையில் கொள்ளு பருப்பு சட்னி செய்ய போகிறேங்க. அதுக்காக கொள்ளு வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாயெல்லாம் நல்லா வதக்கி வச்சுருக்கேங்க. சைட்லேயே அப்படி பால் குடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. கொள்ளு பருப்பையும் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொருளையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாங்க. கொள்ளு பருப்பு வேக வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணுங்க. இதுக்கு மேலே நான் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றி கருவேப்பிலை நிறைய போடுங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சுட சுட சாதத்துக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாய். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நைட்டுக்கு வந்து சிம்பிள் ரெசிபி தாங்க. வெங்காயம் தக்காளி தொக்கு. இது எப்படி செய்யலான்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மூணையும் தனியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இது தாளிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை 2 மட்டும் போட்டால் போதுங்க. 2யும் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க. அது வந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர வரையிலும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி தக்காளி பேஸ்ட்டில் மஞ்சத்தூள், கறி மசால் தூள், மிளகாய்த்தூள் இது 3 மட்டும் போட்டு நல்லா சுருள வதக்கணுங்க. அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர வரையும் வதக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா முட்டை வேக வச்சு அதை ஆட் பண்ணி சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னா காரம் நல்லா சேர்த்திட்டு சுடு சாப்பாட்டில் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம தோசைக்கு கூட சாப்பிட்லாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.